இங்கே இருக்கிற பொந்துக்குள்ளே தான் போயிடுச்சு அப்படின்னோடனே எல்லாரும் அந்த சைடு திரும்பிடுறாங்க. அப்படி திரும்பினோடனே அந்த லவ் லெட்டர் எடுத்து நைஸாக இவன் பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிறான் முரளி. அதே மாதிரி அவங்க அப்பா வந்து போய் அந்த பொந்தை பூசுறதுக்காக போயிடுறாரு. சரி ரேங்க் கார்டை இனிமேல் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசும் இனிமேல் அங்கேயே தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் எல்லாரும் கொஞ்சம் ஆஸ்வாசமாக ஆயிடுறாங்க. இப்படி மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்த குதூகல கடலில் வீசிய சூறாவளிதான் என்ன? தொலைக்காட்சி மூலமாக விளைந்த நூலிலை காதலுக்கு நிகழ்ந்த சோதனைதான் என்ன? தொடர்ச்சியான சந்தோஷத்தை இழந்ததினால் அந்த குழந்தை அடைந்த சங்கடங்கள் தான் என்ன? அதீத மகிழ்ச்சியாக அடைந்த அவதிதான் என்ன? ரொம்ப சுறுசுறுப்பாக வேலை செய்யக்கூடிய ஆளு. ஏன்னா துபாய் எதிர்பார்க்கறது அதுதான். அந்த ஷேக் சயித் சாலை அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. அந்த ஷேக் சயித் சாலை எப்பவுமே வந்து பரபரப்பா இயங்கிட்டே இருக்கும். நம்ம துபாயில வாழ்ந்துட்டோம்னா மற்ற ஊர்ல போய் நம்ம வாழ்ந்தோம்னா அதெல்லாமே ஸ்லோ மோஷன்ல போற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி துபாயோடைய வேகத்தை வந்து எழுத்தாளர் வந்து சொல்றாரு. டார்கெட் இஸ் எவ்ரிதிங் அப்படின்றதுதான் துபாயோடைய தாரக மந்திரம். இன்றைய வேலையை நேற்றே செஞ்சு முடிச்சிருக்கணும். அதுதான் குறைந்தபட்ச தகுதி துபாயில வாழ்றதுக்கு. வந்து இலக்கியங்கள்ல நம்ம பார்க்கறதுல மதுரையை பற்றியோ இல்லை நெல்லை பற்றியோ சென்னை பற்றியோ கொங்கு மண்டலங்களை பற்றியோ நிறைய கதைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை மாவட்டங்களில் இருந்து அந்த வாழ்வியலை சொல்கிற கதைகள் ரொம்ப கம்மியாயிருச்சோ அப்படின்னு தோணுது. அந்த விஷயத்தை வந்து இந்த கதை வந்து எனக்கு கொஞ்சம் ஆறுதல் தருது. லோகேஷ் கனகராஜ் படம் மூட்ல தான் உள்ள போனேன். கொடூர காட்சிகளோட தான் படம் ஃபுல்லாக முழுக்க இந்த கதைகள் இருக்கும் அப்படின்னு. ஆனால் டோட்டலாக வந்து ஒரு விசு படம், விசேகர் படம் மாதிரி ரொம்ப ஒரு குடும்ப கதையான ஒரு சூழல்ல இந்த கதையை முழுசாக வந்து கொண்டு போயிருக்காங்க. நம்ம தாய்மொழி தமிழ், அந்த தமிழ்ல வந்து ஒரு வார்த்தைய எந்த மாதிரி பேசுறோங்கிறத அதுல அர்த்தம் வந்து வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இந்த கதையிலேயே அந்த மொழியை வந்து அவ்வளோ அழகாக கையாண்டிருப்பாங்க. ரொம்ப வந்து அருமையான பெஸ்ட் ஸ்டோரிஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது அந்த மாதிரிலாம் நான் வந்து ரொம்ப மெனக்கெடலை. அதுக்காக நான் வந்து நிறையா என்னுடைய நினைவுகளுக்குள் நான் நடந்து பார்த்தேன். என்னோட நினைவுகளுக்குள் நடந்து பார்த்து அந்த சின்ன சின்ன விஷயங்களையும் எடுக்கிறதுக்காக கொஞ்சம் மெனக்கெட்டு தான் எழுதினேன். ஆனால் கருப்பன் இது வந்து ஒரு ஊரை பற்றின கதை. அந்த ஊரில் இருக்கிற மக்களை பற்றின கதை. அந்த ஊரில் இருக்கிற ஒரு குலசாமி பற்றின கதை. அந்த ஊரில் இருக்கிற கோயிலை பற்றின கதை. அந்த ஊரில் இருக்கிற கம்மாயை பற்றின கதை. அந்த ஊரில் இருக்கிற குளத்தை பற்றின கதை. அந்த ஊரில் வாழ்கிற மக்களோட வாழ்வியல் சொல்கிற கதை. அந்த ஊரை விட்டு போனவன் வெளியூரில் இருந்து அந்த ஊருக்கு போக முடியலையென்று வருந்துற ஒருத்தனோட கதை. இப்படி கதைக்குள்ள கதைகளாக பரவி இருக்கிற ஒரு சமூகத்தோட கதை தான் இந்த கருப்பன். இதை எழுதுனது தேவா சுப்பையா அப்படின்றவர். இது எனக்கு நெருக்கமான கதை அப்படின்னு நான் ஏன் இதை வந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இந்த கதையோட களமும் என் ஊரும் ஒன்று. பொதுவாக வந்து இலக்கியங்களில் நம்ம பார்க்குறதுல மதுரையை பற்றியோ இல்லை நெல்லை பற்றியோ சென்னை பற்றியோ கொங்கு மண்டலங்களை பற்றியோ நிறைய கதைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை மாவட்டங்களில் இருந்து அந்த வாழ்வியலை சொல்கிற கதைகள் ரொம்ப கம்மியாயிருச்சோ அப்படின்னு தோணுது. அந்த விஷயத்தை வந்து இந்த கதை வந்து எனக்கு கொஞ்சம் ஆறுதல் தருது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு கம்மாயை பற்றி சொல்லும்போது அந்த கம்மாய் எவ்வளோ பேரோட வாழ்க்கைக்கு சம்மந்தப்பட்டது அப்படின்றத வந்து உணர்த்துறது. அதுவும் உங்கள் எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரில, ராமநாதபுரம் மாவட்டத்தில் மிகப்பெரிய கம்மாய் அப்படின்னு இன்றைக்கும் அதுக்கு பேர் இருக்குது. நாரை மரக்கா கம்மாய் அப்படின்னாங்க. ஏன்னா ஒரு நாரையால் அந்த கம்மாயை கிராஸ் பண்ணவே முடியாது, அவ்வளோ பெரிய கம்மாய் அப்படின்றதுக்கான ஒரு குறியீடு மாதிரி அந்த அந்த கம்மாய்க்கு இன்றைக்கும் அந்த பேர் இருக்குது. அதாவது 48 கதவு இருக்கும். அந்த மாதிரி ஒரு பெரிய கம்மாய் இன்றைக்கும் அந்த கம்மாய் இருக்குது. பட் அந்த அளவுக்கு தண்ணீர்லாம் இல்லை. ஆனால் அந்த காலத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 ஏக்கர் விவசாயத்துக்கு வந்து அந்த கம்மாய் வந்து பயன்படுத்திருக்கு. அந்த கம்மாயிலிருந்து தான் இந்த கதை வந்து துவங்கினா கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அந்த கம்மாய் தான் ஊர் தான் கம்மாய்.
இந்த கம்மாயை காத்தவன் பாதுகாத்தவன், ஏன்னா இந்த கம்மாயை அழிக்கணும்னு நிறைய பேர் முயலும் போது இந்த கம்மாயை பாதுகாத்தவன் தான் கருப்பன் அப்படின்னு இந்த கதையை எடுத்துக்கலாம். அதே மாதிரி கருப்பன் வந்து என்னோட மூதாதையரில் ஒருத்தன், அவன் வந்து நம்ம மக்களை காப்பாற்றுறதுக்காக கடவுளா மாறிட்டான் அப்படின்றதான் பொதுவான இந்த நாடார் தெய்வத்தோட வழக்கு முறையாக இருக்கும்ல. ஆனால் கருப்பன்றவன் ஒருத்தன் கிடையாது. ஒவ்வொரு தலைமுறையிலையும் ஒரு கருப்பன் வந்துக்கிட்டே இருக்கான். அவன் இன்னைக்கு வரைக்கும் நம்ம தலைமுறையில் யாராவது ஒருத்தன் கருப்பனாக மாறிக்கிட்டே தான் இருக்கான் அப்படின்றத வந்து இந்த கதையில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. இதை விட இந்த கதையில் ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக ஒரு விஷயம் வரும். அது ரொம்ப எனக்கே ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. அதான் அந்த ஊர் இருக்கிற மக்கள் பக்கத்து ஊரை வந்து எப்படி பார்ப்பாங்க, அவங்களுக்குள்ளேயான அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் எப்படி இருக்கும், ஏதாவது ஒரு சின்ன வார்த்தையை எவ்வளோ பெருசாக இழுத்து கொண்டு போய் சண்டை வெட்டு குத்து வரைக்கும் போவாங்க. அந்த மக்களோட மண்ணிலே அப்படி தான் இருக்கா அப்படின்றதெல்லாம் வந்து இந்த கதையை படிக்கும்போது நான் அந்த ஊர்லேயே வாழ்கிற அந்த ஃபீல் வந்துச்சு எனக்கு. நான் வந்து சின்ன பிள்ளையிலே வந்து சிட்டிக்குள்ளே வந்துட்டாலுமே எனக்கும் அந்த ஊருக்குமான ஒரு உறவு திருப்பி இருக்குது அப்படின்றது இந்த கதையை படிக்கும்போது என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சுச்சு. அப்புறம் இந்த கதை வந்து சின்ன சின்ன சிறுகதைகளாக தொகுக்கப்பட்ட ஒரு சிறுகதை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த கதையோட பேட்டர்ன், ரைட்டிங் பேட்டர்னே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ரைட்டிங் பேட்டர்ன். ஒரு இடத்துல அது கதைன்னு சொல்லும், ஒரு இடத்துல அது உண்மை சம்பவமாக இருக்கும், ஒரு இடத்துல அது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு ஆய்வு கட்டுரையாக மாறும். இந்த மாதிரி வந்து அந்த கதையை எழுதின பேட்டர்னே வந்து ஒரு புதுவிதமான ஒரு பேட்டர்னாக தான் எனக்கு தெரிஞ்சது. அப்புறம் ரொம்ப குறிப்பாக நான் அந்த கதையை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த கதையோட முடிவில் இன்னும் கொஞ்சம் வந்து ஊடகமாக மறைச்சு இன்னும் ஒரு வேறு மாதிரி சொல்லியிருந்திருக்க முடியும். ஆனால் அந்த கதை எல்லாத்துக்கும் ஓப்பன் பண்ணி வெளிச்சமாக சொல்லிட்டதா அதில் ஒரு சின்ன வருத்தம் எனக்கு இருக்குது. கண்டிப்பாக இந்த சிறுகதையை படிங்க. இந்த சிறுகதையில் மொத்தம் 7 கதைகள் இருக்குது. 7மே நம்ம நாஸ்டாலஜியாக நம்மளோட வாழ்க்கை முறையை, நம்மளோட கிராமத்தோட வாழ்க்கையை சொல்லும். இது வாழ்க்கையை சொல்லுன்றதை விட தாண்டி அந்த எழுத்தாளர் இருக்கார்ல, அவர் வந்து படித்து இப்போ ஃபாரினில் இருக்கார். ஆனால் அவர் இன்னும் அந்த ஊரோட இருக்காருன்றது வந்து இந்த ஊரில் இருக்கிறவனோட ஜாஸ்தியாக அவர் ஊருக்குள்ளே இருக்கார் அப்படின்றது வந்து இந்த கதையை நீங்கள் படிக்கும்போது புரியும். கருப்பன் எல்லா குழந்தையும் எங்கள் ஊரில் பிறக்கிற ஆண் குழந்தை எல்லாத்துக்குமே முதல்ல வந்து கருப்பன் தான் பேர் வைப்பாங்க. சும்மா ஒரு சமுதாயத்துக்கு வந்து கருப்பன் அப்படின்னு பேர் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அப்பா அம்மா ஏதோ ஒரு பேர் வச்சு ஸ்கூலில் சேர்த்துருவாங்க. இந்த முறையை வந்து எனக்கு திருப்பி ஞாபகப்படுத்துச்சு இந்த கதை. கலிங்கத்து பரணி வாசிப்பதை கூட கேட்க விரும்பாதவர்கள் பக்கத்து வீட்டு பரணியை கேட்க மறுக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒட்டுமொத்த ஒன்று குழுத்தினர்களது உலகை கண்முன்னே கொண்டு வந்து சிலாகிக்க வைப்பதில் நிபுணர் இந்த கதாசிரியர். சங்கத்தமிழ் கன்னிகளை இணைத்து சங்கிலி தொடராக அமைக்காமல் வாழ்வியல் சங்கடங்களை வண்ணப்பூக்களால் சரமாக தொடுத்து வர்ணஜாலம் புரிந்திருக்கிறார் கதாசிரியர் தேவசுப்பையா. சன்னமாக இளையோடும் சோகநயங்களை சால்டே டிவி சிறுகதையில் அள்ளி தெளித்துள்ளார். சின்னஞ்சிறு கதையே ஆனாலும் கனமான சம்பவங்களால் மனதை கடக்க செய்கிறார். ஒரு நடுத்தர குடும்பம் புதிதாக கருப்பு வெள்ளி தொலைக்காட்சி பெட்டியை வாங்கிய போது ஏற்பட்ட மகிழ்ச்சியான சூழலை ஒரு சிறுகதையாக எழுதியதிலிருந்து ஒரு சில துளிகளை நான் உங்களுக்கு கூற விரும்புகிறேன். 1980களில் உலகில் புதிதாக தொலைக்காட்சி புரட்சி வளர்ந்து கொண்டிருந்த காலம். பெரும்பாலும் மக்கள் ரேடியோவில் தான் செய்திகளை கேட்டார்கள். அத்தகைய சூழலில் எந்த ஒரு வீட்டிலாவது கருப்பு வெள்ளை டிவி வாங்கினால் அது அவர்களுக்கு மட்டுமல்ல, அந்த தெருவிற்கே ஒரு பண்டிகை நிகழ்வாக மாறிவிடும். அப்படி ஒரு தருணமே கணேசனின் குடும்பத்திற்கும் வந்தது. நீண்ட நாள் கனவு நிறைவேறிய நாளும் வந்தது. சின்ன சின்ன சேமிப்புகளை சேர்த்து இறுதியில் புதிய கருப்பு வெள்ளை டிவியை வீட்டுக்கு கொண்டு வந்தார்கள். வீட்டு குழந்தைகள் கண்களில் மகிழ்ச்சி பொங்கியது. அப்பா, டிவி எப்போது படம் காட்டும் என்று குழந்தைகள் குதூகலமாக சத்தம் போட்டார்கள். கணேசன் பெருமையோடு சிரித்தார். அடுத்த தெருவிலிருந்து மக்கள் டிவி வந்துவிட்டாராம் என்ற செய்தியை கேட்டு ஓடி வந்தார்கள். எம்ஜிஆர் சிவாஜி படம் ஒளிபரப்பப்படும் ஞாயிறு மாலை நேரத்தில் அந்த வீடு ஒரு திரையரங்கமாக மாறியது. குடும்பத்துக்குள் அந்த டிவி ஒரு மகிழ்ச்சியின் பிணைப்பாக மாறியது. அந்த குடும்பத்திற்கு மட்டுமே டிவி சொந்தம் என்றாலும் தெருவில் வசிக்கும் அனைவருக்கும் அதை அனுபவிக்க அனுமதி இருந்தது. பலர் சேர்ந்து ஒரே இடத்தில் இழுக்கிறதை பார்ப்பதால் பார்வையாளர் சமூக ஒற்றுமை வளர்ந்தது. இதுதான் அந்த கால குடும்ப குதூகலங்களின் மையப்புள்ளி. குடும்பத்துக்குள் மகிழ்ச்சியின் பிணைப்பாக மாறியது. டிவி வந்ததால் அன்றாட குடும்ப வாழ்க்கை முதலே மாறிவிட்டது. குழந்தைகள் பள்ளிக்கு போயிட்டு ஓடி வந்து கார்ட்டூன் சினிமா பாடல் நிகழ்ச்சிகளை பார்க்க காத்திருந்தனர். அம்மா மாலை வேளைகளில் நாடகம் பார்க்காமல் சமைக்க மாட்டேன் என்று சொல்ல ஆரம்பித்தார். கணேசன் தினமும் செய்திகளை தவறாமல் பார்ப்பார்.
இப்படி மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்த குதூகல கடலில் வீசிய சூறாவளிதான் என்ன? தொலைக்காட்சி மூலமாக விளைந்த நூலிலை காதலுக்கு நிகழ்ந்த சோதனைதான் என்ன? தொடர்ச்சியான சந்தோஷத்தை இழந்ததினால் அந்த குழந்தை அடைந்த சங்கடங்கள் தான் என்ன? அதீத மகிழ்ச்சியாக அடைந்த அவதிதான் என்ன என்பதை மெல்லிய வரிகளில் துல்லியமாக விளக்கிய எழுத்தாளர் தேவசுப்பையா அவர்களுக்கு இதயங்கிணைந்த நன்றிகள். இன்று நிறைய வண்ண வண்ண ஸ்மார்ட் டிவிகள், டேப்லெட் சாதனங்கள், மொபைல் போன்கள் எல்லாம் வந்துவிட்டன. ஒவ்வொருவரும் தனித்தனியாக மொபைல் திரை முன் அமர்வதற்கு மாறாக அப்போது பகிர்ந்து கொண்ட அனுபவமே உண்மையான குதூகலமாக இருந்தது. கருப்பு வெள்ளி டிவி கொடுத்த அற்புதமான சுவை, அதற்காக மக்கள் ஒன்று கூடிய அந்த குதூகலம், பகிர்ந்து கொண்ட அன்பு, இவை எதுவுமே மறக்க முடியாதவை. அந்த சின்ன சின்ன காட்சிகள் இன்றும் நினைவில் நினைத்து நிற்கின்றன. இந்த அற்புத வாய்ப்பை நல்கிய பேப்பர் ஸ்கிரீன் யூடியூப் சேனலுக்கு மனமார்ந்த நன்றிகள். வணக்கம். இன்னைக்கு தேவசுப்பையா அவர்கள் எழுதின கருப்பன் சிறுகதை தொகுப்பிலிருந்து 1995ஆம் ஆண்டு இந்த சிறுகதை பற்றி நான் பேச போகிறேன். இந்த கதை வாசிக்க ஆரம்பிக்கும் போதே ஒரு கண் மருத்துவமனை பற்றின அப்படியே அந்த காலேஜிலேருந்து ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா திருப்பத்தூர், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், பட்டுக்கோட்டை பகுதிகளில் பார்த்தீங்கன்னா கண் சம்மந்தப்பட்டதுக்கு எல்லாத்தையும் ஒரு விழிப்புணர்வு இருக்கும். இப்போ கண் ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை பற்றி பெருசாக பேச மாட்டேன், அது சரி பண்ணிடலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லா மக்களுக்குமான அந்த ஒரு விழிப்புணர்வு இன்னமும் இருக்குது. இது எப்படி இந்த விழிப்புணர்வு வந்துச்சு அப்படிங்கும்போது அதெல்லாம் நம்ம யோசிக்கும் போது இங்கே முதல்ல அந்த காலங்களிலே அந்த சம்மந்தமான ஒரு மருத்துவம்லாம் இங்கே இருந்திருக்கு. அப்போதிலேருந்து இங்கே சில பார்வையற்ற பள்ளிகள்லாம் இருக்குது. புதுக்கோட்டை எல்லா பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா நிறையா இடத்துல இருக்குது. இதான் எனக்கு இதெல்லாம் நாங்கள் தேடி பார்க்கும்போது இந்த கதை படிக்கும்போது எனக்கு அதெல்லாமே நினைவுட்டே வந்துச்சு. நம்ம தெரிஞ்சுக்கிட்ட தகவல்லாம் இதெல்லாம் சரிதான், அப்போ இங்கெல்லாம் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. இந்த கதை ஆரம்பிக்கும் போது அப்படியே ஆரம்பித்தா அந்த ஒரு 3 பசங்களை தான் அறிமுகமாகும். அந்த ஒரு சின்ன திருப்பத்தூரில் ஒரு பார்வையற்ற பள்ளியில் அந்த ஒரு நூலகத்துலேருந்து அறிமுகமாகி அப்படியே போகும்போது அந்த பசங்க மொத்தம் 3 பேர் அறிமுகமாகி 4 பேர் ஆகும் அந்த ஒரு அறைக்குள்ள. அதில் கண்ணன் தஞ்சாவூர் பையனாக இருப்பாப்புல, செந்தில் புதுக்கோட்டை, உதயா மதுரை, ராஜா ராமநாதபுரம். இந்த 4 பசங்களை சுற்றி நடக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான கதை தான் அந்த கதை நகர்த்தி கொண்டு போகும். அது கூட அந்த மக்களுடைய வாழ்வியலையும் சேர்த்து நமக்கு கற்பிச்சுட்டே போகும். இந்த பசங்க தங்கியிருக்க ரூம் பக்கத்துலேயே இன்னொரு ரூமில் செல்வமணி மாமா, டாக்டர் சிராஜ், இவங்க 2 பேரும் இருப்பாங்க. இவங்க கொஞ்சம் வயதில் முடிச்சவங்க. ஒவ்வொரு வருஷமும் அந்த காலேஜில் படித்து வர பசங்க கூட இவங்க ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த காலேஜ் பசங்க அந்த ரூம்ல தான் தங்கியிருப்பாங்க, பக்கத்து ரூமில். இவங்க அங்கேயே தான் தங்கியிருப்பாங்க, அவங்களும் வாடகை தங்கியிருப்பாங்க. அப்படியே இவங்க கூட அந்த ஒவ்வொரு ஜென்ரேஷன் கூடயும் அவங்க ட்ராவல் பண்ணிகிட்டே வர மாதிரி தான் இருக்கும். அவங்க கிட்டத்தட்ட இந்த மாதிரி மனிதர்களை நம்ம என் போன்ற இளைஞர்களாக இருக்கவங்க எல்லாருமே நம்ம சந்திச்சு தான் வந்திருப்போம். அவங்கவுங்க காலகட்டத்தில் ஒவ்வொருத்தவங்க பேரில் நம்ம சந்திச்சுட்டு தான் வந்திருப்போம். அவங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை நம்ம தெரிஞ்சிருப்போம். நமக்கு அவங்க ஒரு இடத்துல இருந்து நம்ம லேர்ன் பண்ணி கூட்டி போவாங்க. இப்படியான மனிதர்களை நம்ம கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல நம்ம சந்திச்சுட்டு தான் இருப்போம். அது ரொம்ப எழுத்தாளர் மிக அழகாக அப்படியே கையாண்டு கொண்டு வந்திருப்பாரு. ஏதோ நம்ம படிக்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு எனக்கு சில இடங்கள்லாம். ஏன்னா நான் அந்த பகுதிகளில் அதிகமாக அவங்க சுற்றி இருக்கேன்னு சொல்லலாம். புதுக்கோட்டை, காரைக்குடி, திருப்பத்தூர், சிவகங்கை, கமுதி, சாயல்குடி வரைக்குமே நான் வண்டியில் தான் போயிருக்கேன். ஏன்னா அந்த பகுதியோட மக்களுடைய வாழ்வியல் முழுக்க பார்த்த மாதிரியே இந்த அவ்வளவுக்கு டீட்டெயில் இருந்து இந்த கதையை எழுதியிருப்பாங்க. அவருக்கு முக்கியமாக சொல்ல போனோம்னா எனக்கு ரொம்ப மனசில் இருந்த கேரக்டர்னா செல்வமணி மாமாவுடைய காதல் கதை. அந்த ஒரு தோல்வி, அவருடைய காதல் தோல்வியை பற்றி ரொம்ப நேர்த்தியாக சொல்லியிருப்பாரு. அப்புறம் அந்த கேரக்டர் பேசும், இயேசு எப்படி இங்கே வந்தார், அது அவங்க மதம் மாற்றினாங்களா இல்லை நமக்கு மருத்துவம் பண்ணாங்களா அப்படிங்கிறதெல்லாம் அந்த டாக்கில் நல்லா அது ஒரு நல்லா அழகாக எழுதிப்பார். எடுத்தாரு நல்லா இருக்கும். நீங்கள் புத்தகம் வாசிக்கும்போது உங்களுக்கு புரியும். அடுத்து ஒரு பிரச்சனையாக காலேஜில் ராஜாவுக்கு ஒரு குறிப்பிட்ட அந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஒரு பிரச்சனை இந்த மாதிரி பெண்கள் விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுன்னா காலேஜ் விட்டே நீக்கிடுவாங்க. அப்படிப்பட்ட அந்த மாதிரி ஒரு சூழல், ஒரு பிரச்சனைலாம் ராஜா மாட்டிக்கிறாரு. அப்போ ராஜா அங்கே இருக்க வாத்தியார் அவரை, சரி இந்த பிரச்சனையை நீங்கள் சரி பண்ணிட்டு வாங்கப்பா, அடிபட்டுருக்கு, அவன் நீங்கள் வீட்டுக்கு கூட்டி போயிட்டு வீட்டில் விட்டுட்டு கொஞ்சம் நாள் கழிச்சு வாங்க காலேஜ் சொல்லி அனுப்புவாங்க. அப்போ அந்த 3 நண்பர்கள் ரொம்ப நெருக்கமான நண்பர்கள். அந்த ராஜாவோட ரொம்ப நெருக்கமான நண்பர்கள், ரொம்ப ஜாலியாக இருக்கும். நீங்கள் கதை வாசிக்கும் போது அவங்களுடைய சுவாரஸ்யம் புரியும்.
அவ்வளோ ஜாலியாக பேசிக்கிட்டு நம்ம நம்ம வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் எல்லாமே அதுக்குள்ளே அந்த கதையோட ஒட்டி ஒட்டி போகிற மாதிரியே இருக்கும். அப்படியே அந்த 4 பேரும் பயணம் பண்ணி போகும்போது அப்போ ராஜா சொல்லுவான் அந்த 3 நண்பர்கள்ட்டுமே, டேய் மாப்பிள்ள, எங்கள் வீட்டில் கேட்டால் என்னை யாரை அடிச்சிட்டாங்கன்னு சொல்லாத, நான் வண்டியிலேருந்து கீழே விழுந்துட்டேன்னு மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் பயணிக்கும் போது அந்த கற்பகம் அவருக்கு ஏற்பட்ட காதலை பற்றி, அந்த காதல் கடிதத்தை பற்றி அவர் நினச்சிக்கிட்டே வருவார். அந்த காதல் கடிதம், ஒரு பெண் வந்து ஒரு ஆணை இவ்வளவு நேர்த்தியாக லவ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது அவ்வளோ சுவாரஸ்யமாக சொல்லியிருப்பாங்க. அந்த பையனுக்கு தமிழ் இலக்கியத்தை, ராஜாவுக்கு தமிழ் இலக்கியத்தில் எவ்வளோ ஆர்வம், அவன் கவிதை எவ்வளோ அழகாக எழுதுவான், அதையெல்லாம் அந்த பெண் அந்த தலைமுடி கோதுறதை முதற்கொண்டு ரசித்து அந்த பெண்ணு ஒரு கவிதை எழுதி, அதெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கு. வாசிக்கும் போதே ஆகா, இப்படி ஒரு எழுத்தாளர் இப்படி இந்த பக்கத்துலேருந்து ஒரு எழுத முடியுமா, ஒரு பெண்ணோட பின்னாடி அந்த உணர்வை புரிஞ்சு எழுத முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். அந்த காதல் உண்மையிலே சேரணுங்கிற மாதிரி நமக்கு ஒரு எண்ணத்தை உண்டாகும். அந்த கடிதம் கடைசியாக முடிக்கும்போது, அந்த பெண் முடிக்கும்போது, நீ என்ன ஜாதியோ நான் என்ன ஜாதியோ ஒத்துக்க மாட்டாங்க அப்படி இப்படின்னு எல்லாமே சொல்லுவாள். கம்யூனிஸ்ட், எங்கள் அப்பா கம்யூனிஸ்டாக இருக்கலாம், அதெல்லாம் இருக்கலாம், ஆனால் எங்கள் அப்பா அருவா சுத்தியில் பேசினாலும் எங்கள் வீட்டில் இருக்கவங்க அருவா சுத்தியில் தான் பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி நகைச்சுவை அந்த காதலை ஏற்றுக்க மாட்டாங்கிறத ரொம்ப அழுத்தமாக அந்த பெண் சொல்லுவாள். அவங்க மேலே எவ்வளோ காதலாக இருக்கேங்கிறதே அந்த இடத்துல சொல்லிக்கிட்டே அந்த ஒரே கடிதத்தில் முடிச்சுடுவாங்க. அதை நினைவு கொண்டு ராஜா பயணிக்கும் போது அது ரொம்ப இருக்கும். அந்த மானாமதுரை கடந்தோடனே கண்ணனுக்கு ஒரு கமுதியை நெருங்கும் போது கண்ணன் ஒரு விஷயத்தை பார்ப்பான். ஏன்னா நம்ம இந்த ஊரில் விவசாயமே இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்ம ஊரில் விவசாயம் வேற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே அங்கிட்ட பார்த்தீங்கன்னா பம்பு செட்டு, தென்னந்தோப்பு இந்த மாதிரி இருக்கும். தஞ்சாவூர் இங்கிட்ட பக்கம் போயிட்டீங்கன்னா, அதுவே நேரத்தில் அங்கிட்ட இங்கே ராமநாதபுரம் கமுதி மாவட்டம் போயிட்டீங்கன்னா பொட்டக்கடை இருக்கும், கருவ மரம் தான் இருக்கும், வானம் பார்த்த பூமி தான். வானத்துலேருந்து மழை பெஞ்சால் மட்டும்தான் அவங்க விவசாயம் பண்ணுவாங்க. இது 2 விஷயம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. நான் கவனிச்சது, நான் அந்த பகுதியில் போகும்போது நாங்கள்லாம் நாற்று பகுதி தான் நடுவோம். ஆனால் அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா வெற நெல்லை அப்படியே தூவி விட்டுருவாங்க வயலில். அதுதான் முளைச்சா அதுதான் அப்புறம் அறுத்துக்குவாங்க. அந்த மாதிரி தான் அன்றைக்கு நான் பார்த்த விவசாயம். ராஜா அவங்க ஊருக்கு போனோன்னா, ராமநாதபுரம் போனோன்னா கதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக போடும். ஏன்னா ராஜா வந்து அந்த ஊரில் மிக பெரிய தலைக்கட்டை சேர்ந்த பையன். எல்லாருமே கேட்பாங்க, ஏன் தம்பி என்னாச்சுன்னு, எப்படி அடிபட்டுச்சு என்ன. அப்போ எல்லாத்தையும் வீட்டில் சொல்லுவாங்க, வண்டி வந்து கீழே வந்துட்டுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படியே போவோம். அப்போ ஒரு கட்டத்தில் அந்த அம்மா கேட்கும், அந்த பையனோட அம்மா அவங்க சொல்லுவாங்க, அப்பா என் பையனுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா உண்மையை சொல்லிடுங்க, யாராச்சும் அடித்தாங்க அப்படின்னா உண்மையை சொல்லுங்க, நாளைக்கு நாங்களாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா அப்புறம் உங்களையும் தேவையில்லாத பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லி அங்கே ஒருத்தவங்க சொல்லுவாங்க. அப்போ இந்த பசங்களால ஒரு கட்டத்துக்கு மேலே பொய் சொல்லாமல் 3 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அம்மா கிட்ட போய் அதை உண்மையை சொல்லிடுவாங்க. அம்மா இந்த மாதிரி காலேஜில் ஒரு பொண்ணு அதில் பொண்ணாரு, அதனால பிரச்சனையானுச்சு, அடிச்சுட்டாங்க. அங்கே அவங்களுக்குலாம் அந்த சாதி உணர்வு தோணுங்க. நம்ம பையனை வேற யாரோ ஒருத்தர் அடிச்சுட்டா வேற சாதிக்கிற பிள்ளை லவ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அந்த அம்மா கொஞ்சம் கோவப்பட்டாலும் இப்போ இவங்க சொன்ன காம்ப்ரமைஸில் எல்லாத்தையும் மறந்துவாங்க. இல்லைம்மா காலேஜில் திரும்ப வசதிக்காங்க, இப்போதைக்கு இந்த பிரச்சனையை பெருசு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாயிடுச்சு. முடிச்சுட்டு இவங்க சாப்பிட உட்காரும்போது, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வந்துட்டு கேட்பாரு, என்ன இதுப்பா எப்படிப்பா அப்படி இல்லை என்னன்னு போது. அப்போ அந்த ஒரு பாட்டி ஒன்று அந்த கேரக்டரில் இருக்கும், இன்ட்ரடக்ஷன் ரொம்ப சுவாரஸ்யமாக சின்ன கேரக்டர் தான். பாட்டி வந்து சொல்லிடும், இது மாதிரி அவன் என் பிள்ளைய என் பேரை நான் காலேஜில் ஒருத்தன் அடிச்சிட்டாங்க, அவன் என்ன சாதிக்கிறான்னு தெரியல, என்ன ஆளுகன்னு தெரியல, என் பிள்ளை ஏதோ பொம்பளை பிள்ளைய லவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சண்டை. அது அந்த அம்மா சொன்னோன்னா அதுக்கப்புறம் ரொம்ப அப்பா எமோஷனல் ஆகி எல்லாத்தையும் அள்ளி போட்டு எல்லாரையுமே கூட்டிக்கிட்டு ஒரு தமிழ் சினிமா வரோம், வழக்கமாக தமிழ் சினிமா வர மாதிரி கார்லலாம் அள்ளிக்கிட்டு அந்த திருப்பத்தூர் வந்துடுவாங்க. திருப்பத்தூர் வந்து எட்டாச்சு, இவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னானாங்க, ராஜா கற்பகம் காதல் என்னாச்சு, செல்வமணி மாமாவும் சிவராஜ் என்ன உதவி பண்ணாங்க அப்படிங்கிறது அந்த இறுதியான ஒரு இதில் முடியும். அவங்க அந்த கதையை வாசிக்கும் போது அந்த சுவாரஸ்யம் உங்களுக்கு புரியும். ஏன்னா இது எல்லார் வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு வகையில் நம்ம சந்திச்ச ஒரு கதாபாத்திரங்களா இருக்கும், இல்லை நம்ம கேள்விக்கப்பட்ட நம்ம நெருக்கமான நண்பர்கள் செஞ்ச ஒரு கலக்கமான கதையா இருக்கும். இது எல்லாமே நம்ம அந்த சுவாரஸ்யத்தோட ஒன்றி போகிற மாதிரி இருக்கும். எனக்கு இதில் நிறைய அனுபவங்கள் இருக்குது இந்த கதையோட. ஏன்னா என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் எல்லாருமே ஒரு வகையில் காதல் திருமணம் தான். ஆனால் எனக்கு எந்த வகையிலும் தொந்தரவு பண்ணலை. அது அந்த பிரச்சனைகளை என்னையெல்லாம் இழுத்து விடாத அளவுக்கு எனக்கு அவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டவங்க தான். அதெல்லாம் இந்த கதை படிக்கும்போது எனக்கு ரொம்ப எல்லா நினைவுகளும் வந்துச்சு. அதே மாதிரி எனக்கு திரும்ப காரைக்குடி, சிவகங்கை, ராம்நாடு இந்த பகுதிகளுக்குள்ள என்னை திரும்ப அழைச்சிட்டு போன ஒரு உணர்வை கொடுத்தது இந்த புத்தகம். ரொம்ப அற்புதமாக நிறையா பேசணும்னு நினைச்சேன். ஆனால் நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம். எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு ஒரு புத்தகத்தை, ஒரு சிறுகதை நம்மளை எவ்வளோ மகிழ்ச்சிப்படுத்தும் அப்படிங்கிறது இந்த கதைகளை தான் புரிஞ்சுக்க முடியுது.
சில கதைகள் படிக்கும்போது மனது ரொம்ப நெருக்கமாக கஷ்டமாக இருக்கும், அது எப்படி முடிஞ்சிருச்சு அப்படின்னு. ஆனால் இந்த கதை ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் ஒரு சுவாரஸ்யத்தோடவே நம்மளை புஷ்பமாக பண்ணிக்கிட்டே இருந்துச்சு, எனர்ஜியாக இருந்துச்சு. இந்த கதை முடிகிற வரைக்கும் எனர்ஜியாக இருந்துச்சு. முடிக்கும்போது ஒரு ஹாப்பி ஹேண்டோட முடித்தாங்க. அவ்வளோ சுவாரஸ்யமாக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக வாசிங்க, உங்களுக்கு இன்னும் நிறையா பிடிக்கும் இந்த கதை. நன்றி, வணக்கம். கிணறு. இந்த கதை படிக்கும்போது பத்தியிலே வந்து எனக்கு ஒரு வார்த்தை வந்து ரொம்ப ஈர்த்தது. அதுதான் வந்து நம்மளை கூட்டிட்டு போய் உட்கார வைக்குது. என்னன்னா, துப்பாக்கி வைத்திருந்த கைகளை தோள்பட்டையோடு வெட்டி சாய்த்தான் அப்படிங்கிற வார்த்தையில தான் அது என்னை இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. பார்த்தோன்னு ரொம்ப அதிர்ந்தேன். ஐயோ, பயங்கரமான ஒரு வன்முறை களம் போல அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே போனேன். லோகேஷ் கனகராஜ் படம் மூடில் தான் உள்ளே போனேன். கொடூர காட்சிகளோட தான் படம் ஃபுல்லாக முழுக்க இந்த கதைகள் இருக்கும் அப்படின்னு. ஆனால் டோட்டலாக வந்து ஒரு விசு படம், விசேகர் படம் மாதிரி ரொம்ப ஒரு குடும்ப கதையான ஒரு சூழலில் இந்த கதையை முழுசாக வந்து கொண்டு போயிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப இனிமையான ஒரு அனுபவமாக இருந்தது. இதுல ஒரு கேரக்டர் வரும், டெய்லி எழுந்திரிச்சு இந்த ஓம் நமச்சிவாய சொல்ற மாதிரி ஒரு கேரக்டர். அது என்னையே பிரதிபலிச்சது. நான் வந்து 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் படிக்கும் போது பாத்தீங்கன்னா கந்த சஷ்டி கவசத்தை உட்காந்து சத்தம் போட்டு திண்ணையில உட்காந்து படிப்பேன். நிஜமாவே எனக்கு அப்பவே வந்து கடவுள் பக்தி எல்லாம் கிடையாது. நான் சாமியில கும்பிடுற ஆள் கிடையாது. ஆனா அந்த ஆசிரியர் ஒருத்தர் போவாரு ரோட்ல அந்த டைம்ல, அவரு காதுல விழணுங்கிறதுக்காக நான் சத்தம் போட்டு சஷ்டியை நோக்க சரவண பவனான்னு சத்தம் போட்டு படிப்பேன் வெளில உட்காந்து. அது அவர் வரல அப்படின்னா, அந்த சந்தசஷ்டி கவசம் முழுசும் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமும் அவர் வரல அப்படின்னா, போன ரிட்டர்ன் வரலன்னா வெயிட் பண்ணியிருந்து 2வது வாட்டி ரிப்பீட் பண்ணுவேன். அவர் வரும்போது அந்த படிச்சுட்டு இருக்கணும். அவர் அதை கிராஸ் பண்ணிட்டாருன்னா படிக்க தூக்கி போட்டுருவேன். இப்படி மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நான் படித்தேன். அது வந்து இந்த கதையில அப்படி ஒரு கேரக்டர் ஒன்று வருது, அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு சுவாரஸ்யமான கேரக்டர் வந்து குடிகார கேரக்டர் ஒன்று. சாராய கடையில போயிட்டு சும்மா மல்லு கட்டுறது. அங்க போயிட்டு என்ன பண்ணுவாருன்னா, போதை கம்மியா இருக்குன்னு, என்னையா போதை கம்மியாகுதுன்னா, போதை கம்மியாகுதுன்னு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவா. என்ன ஒரு வார்த்தை பார்த்தீங்களா, ரொம்ப நல்லா இருந்துச்சு அது. அப்புறம் வந்து குடும்ப விஷயங்கள்லாம் வந்து நல்லா அழகா சொல்லிட்டு இருக்காங்க. முக்கியமா வந்து நம்ம வந்து கூட்டு குடும்பம் அப்படின்னா வந்து ஒரு பெருசாகவும் உயர்வாகவும் அந்த கூட்டு குடும்பத்தை பிரிச்சுட்டு வெளில வரவங்களை வந்து ஒரு குடும்பத்தை கெடுத்தாங்கிற மாதிரிதான் வந்து நம்ம இது வரைக்கும் எல்லாமே பேசியிருக்கோம். ஆனா கூட்டு குடும்பத்துல இருக்கக்கூடிய அந்த சிக்கல்களை வந்து அவ்வளவு அழகான வார்த்தைகள்ல வந்து சொல்லியிருக்காரு எழுத்தாளர் தேவசுப்பையா இந்த கதையில. அதாவது கூட்டு குடும்பத்துல இருக்கிறதுங்கிறது வந்து சும்மா ஒரு நீதி கதை சொல்றது வேணா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா வாழ்ந்து பாக்குறவங்களோ அதோட கஷ்டம் தெரியும். நிம்மதியாவே எதையுமே வந்து பிடிச்சதை தின்ன முடியாது, பிடிச்ச விஷயங்கள் எதையுமே செய்ய முடியாது. அடுத்தவங்களுக்காக எல்லாத்தையுமே வந்து சகிச்சுக்கிட்டு தான் வந்து வெளியில இருந்து சிரிச்சுக்கிட்டு வாழணும் அப்படிங்கிற ஒரு யதார்த்த நிலைமையை வந்து அவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்புறம் வந்து பெண்களுடைய அந்த மன குமுறல்கள், ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து போடாண்டு சாதாரணமா வெளில தள்ளிட்டு போயிடுவாங்க. குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து சாதாரணமா டீல் பண்ணி போயிட்டே இருப்பாங்க, சின்ன சின்ன சண்டைகள்லாம். ஆனா இவங்க பெண்கள் வந்து அது எல்லாத்தையும் அந்த சின்ன சண்டைகள் எல்லாத்தையும் வந்து உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு அப்படியே உள்ள சேர்ந்து மொத்த சேகாரமும் சேர்ந்து ஒரு இடத்த வந்து வெடிக்கும். அதெல்லாம் வந்து அவ்வளவு நுட்பமா வந்து இந்த கதையில வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. ஆக்சுவலா இந்த கதையை பத்தி நான் வந்து அலமாரியின் சில பக்கங்கள் புத்தகத்திலேயே ஏற்கனவே எழுதியிருக்கேன். இருந்தாலும் இப்போ சொல்ல வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது, அதனால இதை சொல்றேன். இதெல்லாம் வந்து அந்த கிணறு வேற கேணி வேற அப்படிங்கிறது. அப்புறம் வந்து அந்த துண்டு போடுறாங்க இல்லையா, தோல்ல போடுற விதங்கள் இருக்குல்ல, இப்படி 2 பக்கமும் இப்படி போடுவாங்க கழுத்துல, அப்புறம் வந்து ஒன்று கீழே ஒன்று மேல போடுவாங்க, விதவிதமா போடுவாங்க இல்லையா. அது போடுற எல்லாத்துலயும் வந்து ஒரு அரசியல் இருக்கு அப்படின்னு அந்த நுண் அரசியலை வந்து அழகா பேசுது. இதை நான் வந்து அறியப்படாத தமிழகத்தோட ஒப்பிட்டு நான் எழுதியிருந்தேன் அந்த நூல்ல, இந்த புக்கை பத்தி எழுதும் பொழுது. வணக்கம். எழுத்தாளர் தேவசுப்பையா அவர்கள் எழுதிய கருப்பன் சிறுகதை தொகுப்பிலிருந்து காத்து வாக்குல ஒரு காதல். இந்த தலைப்பு கேட்டது எல்லார் மனசுக்குள்ளேயும் ஒரு சித்திரம் தோணும். அப்படிதான் இருக்கும் கதைன்னு சொல்லிட்டு கடைசியாக சொல்கிறேன். நம்ம ஒரு பெரிய பெரிய இடத்துலலாம் வேலை செய்கிறவங்கள பார்த்தா ரொம்ப அழகாக இருப்பாங்க. அவங்க நல்லா நுனி நாக்கில் இங்கிலீஷ் பேசுவாங்க. நம்மளுக்கு ஆசையாக இருக்கும், எப்படிடா இப்படி வேலை செய்கிறாங்க, நம்மளாலையெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எதுவுமே பார்த்து பிரமிக்கிற, ஆச்சரியப்படுற, ஆசைப்படுற ஒவ்வொரு விஷயமுமே அவங்க இடத்துல இருந்து பார்க்கும்போது தான் தெரியும் அது எவ்வளவு ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு.
அதே மாதிரி மொழி, நம்ம தாய்மொழி தமிழ். அந்த தமிழில் வந்து ஒரு வார்த்தையை எந்த மாதிரி பேசுகிறோங்கிறத அதில் அர்த்தம் வந்து வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இந்த கதையிலேயே அந்த மொழியை வந்து அவ்வளோ அழகாக கையாண்டிருப்பாங்க. வேற்று மொழிக்காரன் இங்கே வந்து தமிழை எப்படி புரிஞ்சுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வடக்கன்ஸ் இங்கே வந்து இப்போ நம்ம ஊரில் இருக்காங்க. அவங்கள முதல்ல தமிழை கற்றுக்குவாங்கடா அப்படிங்கிறத சொல்கிறது வந்து கடைசியில் நல்லா இருக்கும். அதே மாதிரி இதில் எழுத்தாளர் வந்துட்டு இந்த கதையை வந்து அப்படியே திரைக்கதையாக எழுதியிருக்காரு. அந்த சீன் பை சீன், அந்த ஒரு ஹோட்டல், ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலை வந்து நடத்துறது, அதில் வேலை செய்கிறவங்க அவங்களுடைய கணக்கு வழக்கு பார்க்குறது, ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் எப்படி அவங்க வேலை பாதிக்கப்படும் அப்படிங்கிறது வந்து இந்த கதையில் அவ்வளோ அழகாக எழுதியிருப்பார். ஒவ்வொன்றுமே பக்காவாக ஒவ்வொரு சீன் பை சீனாக எழுதியிருப்பார். நல்லா இருக்கு, எனக்கு அது படித்தது ரொம்ப பிடிச்சிருந்தது. டயலாக்ஸுமே முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு வரவே வராது, கடைசியாக தான் டைலாக்ஸ் வரும். அதே மாதிரி எல்லாரும் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் உசுப்பேத்தி ஒருத்தங்களை வந்து ஒரு டானாவோ இல்லை அந்த உள்ளூரில் ஒரு ரவுடியாவோ ஆக்கிறது எப்படி ஆக்குறாங்க அப்படிங்கிறதே இதில் எழுதியிருப்பார். அந்த ஒரு கேரக்டரும் நல்லா இருக்கும். கடைசியாக தான் அது ஒரு அந்த கதையை படித்து முடிக்கும்போது வந்துச்சே ஒரு சிரிப்பு. சூப்பராக எழுதியிருக்காங்க இந்த கதை. ஒருத்தன் லவ் பண்ணுவான், அந்த பொண்ணை வந்துட்டு நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு ஃப்ரெண்டுக்கிட்டேலாம் சொல்லுவான். அதுக்காக வந்து அடிதடி வரைக்கும் போகும். ஆனால் கடைசியில் பார்த்தா அந்த பொண்ணு இவனை லவ் பண்ணியிருக்காது. அப்புறம் ஏன்னா நீ லவ் பண்ணேன்னு கேட்டான். சொல்லுவான் இவன் வடக்கன், நான் லவ் பண்ணுறேன்னு அந்த பொண்ணுக்கிட்ட போய் சொன்னப்போ நான் ஆல்ரெடி லவ் பண்ணுறேன்னு அந்த பொண்ணு சொல்லும். அப்போ என்னை தான் அவன் ஆல்ரெடி லவ் பண்ணுறேன்னு சொன்னான் அப்படின்னா, டேய் அதுக்கு அர்த்தம் அப்படி இல்லைடா, அவன் வந்து வேற யாரையும் முதல்ல இருந்தே லவ் பண்ணுறான்னு சொல்கிறாடா, முதல்ல தமிழை கற்றுக்கோங்கடா அப்படின்னு சொல்கிற சீன் வந்து கடைசியில் நல்லா ஒரு சிரிப்பு வர்ற மாதிரி ஒரு சீன் இந்த கதையில். கண்டிப்பாக இந்த கதையை எல்லாரும் படிங்க, செம்மையான ஒரு கதை. நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை வந்து என்னன்னா, பாம்பு வந்துருச்சு. பயங்கர நகைச்சுவையான ஒரு கதை இது. இந்த கதையை படித்து நாங்கள் குடும்பத்தோடு சிரித்து ரொம்ப ரசிச்சிருக்கோம். அந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமான கதை. ஒரு 90s காலத்தில் ஒரு வீட்டுக்குள்ளே பாம்பு வந்துருச்சுன்னா என்னென்ன மாதிரிலாம் கூத்துக்கள் நடக்குமோ அதை தான் இதில் சொல்லியிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா முதல்ல அவங்க அம்மா ஐயோ பாம்புன்னு கத்தவே அவங்க அப்பா அவசரமாக நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருந்தவர் எழுந்து உள்ளே ஓடுவார். ஓடி போய் 2 பேரும் விறகட்டையை வச்சுட்டு தேடுவாங்க பாம்பை. அந்த சமயத்தில் வந்து என்ன ஆகும்னா, மகனும் ஓடி வருவான். அவன் வந்து ஒரு காலேஜ் படிக்கிற பையனாக இருப்பான். அவன் ஓடி வந்தோடனே அவங்க அம்மா வந்து சொல்லுவாங்க, டே நீலாம் வராத, பாம்பு ஏதாவது பண்ணிட போகுது அப்படின்னோடனே, அம்மா நான் காலேஜ் படிக்கிறேம்மா, நான் அடிக்கிறேன், நீ போமா அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவங்க அப்பா சொல்கிறாரு, டேய் நீ எல்லாம் இங்கே வராட்டா, போய் என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வாடா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவன் வந்து அவசரமாக வெளில போகிறான். அப்போ அவனோட தம்பிட்டாங்க பாபு மாலு 2 பேரும் உள்ளே ஓடிடுறாங்க. அப்போ அவங்களையும் நீங்களாம் இங்கே வராதிங்கடா, வெளில போங்க அப்படின்னோடனே அவங்க வெளில போயிடுறாங்க. அப்போ என்ன ஆயிடுது, வெளில போனவனுக்கு அப்போ தான் வாசல் நிற்கிற கூட்டத்தை பார்த்தோன்னே எதிர் வீட்டு பொண்ணு மாலினி ஞாபகம் வருது. அவளை பார்த்தோன்னே தான் ஐயோ அவள் கொடுத்த லவ் லெட்டர் நம்ம கிச்சனுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்டோர் ரூமில் தானே வச்சுருந்தோம், யாராவது பார்த்தா என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறான். இவங்க எல்லாரும் ஸ்டோர் ரூமில் நின்றுட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் தான் வந்து ஃப்ரெண்டை அனுப்பினோடனே அவங்க அம்மா வந்து கேள்வி பண்ணுறாங்க, உங்கள் ஃப்ரெண்டு வந்து சிகரெட் பிடிக்கிறதுக்கு தான் லைக், அவரெல்லாம் போய் பாம்பு பிடிப்பாராக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னோடனே தான் அவருக்கு ஞாபகம் வருது அவங்க அப்பாவுக்கு, ஐயோ நம்ம சிகரெட் பாக்கெட் இங்கே வச்சுருக்கோமே ரகசியமாக, அதான் இவ பார்த்தா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. ஏன்னா அதுக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் கொடுக்குறாங்க. அவங்க அப்பா வந்து சிகரெட் குடிச்சிட்டு, அவருக்கு அந்த பழக்கம் இருக்குது. அவருக்கு திடீர்னு வந்து அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இறந்து போகவே எல்லாரும் அவர் ஸ்மோக் பண்ணுவார், அதனால தான் அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லவே உங்கள் ஒய்ஃப் வந்து நீங்கள் இனிமேல் சிகரெட்டே குடிக்கூடாது அப்படிங்கிறாங்க. இவரும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. ஆனால் அவரால் ஃபுல்லாக அந்த பழக்கத்துலேருந்து வெளில வர முடியல. அப்பப்போ அவங்க ஒய்ஃப்க்கு தெரியாமல் திருட்டுத்தனமாக குடிக்கிறது அப்படின்ட்டு இருக்கிறாரு. ஸோ இப்போ அவன் வந்து அந்த சிகரெட் பாக்கெட்டை பார்த்தா ஒரு வாரம் அவன் வச்சு செஞ்சிருவாளேன்னு யோசிச்சுட்டு, இவர் பாம்பு பயத்தோட அந்த பயம் பெருசாக இருக்குது.
இதுக்கடையில் என்ன ஆகுது, அந்த அவன் லவ் லெட்டர் எடுக்க போனவன் திருப்பி வந்து லவ் லெட்டர் எடுக்கலான்னு சொல்லிட்டு திரும்பி வர்றப்ப, டேய் உன்னை என் ஃப்ரெண்டை கூப்பிட சொன்னேன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் திருப்பியும் போயிடுறான். சரி வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவங்க இந்த கலைபுரத்துக்கு நடுவில் நினச்சிட்டு இருக்கும்போது தான் அந்த வெளியில் இருக்கிற 2 குட்டி பிள்ளைங்கள அந்த மாலுங்கிற அக்கா வந்து சொல்லுது, டேய் நான் உன்னோட ரேங்க் கார்டை அங்கே தான்டா ஸ்டோர் ரூமில் வச்சுருக்கேன் அப்படின்னோடனே, நான் அதை உன்கிட்ட தானே கொடுத்தேன், நீ எதுக்கு அதை இங்கே வைக்கிற அப்படின்னு சொன்னால், நீ தானே அப்பாவுக்கு தெரியாமல் வைக்கணும்னு சொன்னேன், அம்மா கிட்ட கையெழுத்து வாங்கணுன்ட்டு, அதனால நான் அங்கே வச்சேன் அப்படின்னோடனே, ஐயோ இப்போ அப்பா பார்த்தா என்ன பண்ணுறது, 2 சப்ஜெக்டில் ஃபெயில், அப்பா அடின் பென்ட்டை நிமித்திடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயப்படுறான். அவன் பயந்துட்டு திருப்பி வர்றான். இந்த சமயத்தில் அவங்க அப்பா திட்டிட்டு இருக்கிற, உன் மகனை பாரு, ஒரு ஃப்ரெண்டை போய் கூப்பிட்டு சொன்னால் அதை கூட ஒழுங்காக வேலைக்கு செய்ய மாட்டேங்கிறா அப்படின்னு திட்டிட்டு இருக்கிற சமயத்தில் வந்துடுறாங்க அவங்க. இந்த பாபு வந்து இப்போது நம்ம ரேங்க் கார்டை பார்த்து என்ன பண்ணுறதுன்னு பயந்து போய், பாம்பு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கத்திடுறான். ஒரு பொந்தை காட்டி இந்த பொந்துக்குள்ளே தான் பாம்பு போச்சு அப்படின்னு அவனே அளந்து விட்டுறான் ஒரு டைவர்ஷனுக்கு. இதுக்கடையில் என்ன ஆயிடுது, அவங்க அம்மாவும் வந்து கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு அந்த காசை வந்து அவங்க அப்பா கண்டுபிடிச்சிட்டு அப்படின்னு அவங்களும் அந்த கவலையில் இருக்காங்க. ஸோ எல்லாரோட கவலையும் டக்குன்னு டைவர்ட் ஆகிடும். ஸோ பாம்பு இங்கே இருக்கிற பொந்துக்குள்ளே தான் போயிடுச்சு அப்படின்னோடனே எல்லாரும் அந்த சைடு திரும்பிடுறாங்க. அப்படி திரும்பினோடனே அந்த லவ் லெட்டர் எடுத்து நைஸாக இவன் பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிறான் முரளி. அதே மாதிரி அவங்க அப்பா வந்து போய் அந்த பொந்தை பூசுறதுக்காக போயிடுறாரு. சரி ரேங்க் கார்டை இனிமேல் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசும் இனிமேல் அங்கேயே தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் எல்லாரும் கொஞ்சம் ஆஸ்வாசமாக ஆயிடுறாங்க. அப்புறம் அவங்க அப்பா வந்து என்ன ஆயிடுது, அந்த சிகரெட் பாக்கெட்டை அவங்க ஃப்ரெண்ட் எடுத்து வச்சிடுறாரு. ஸோ அவர் கூட சேர்ந்து அந்த ஓட்டையை பூசிட்டு அவரும் வெளில போயிடுறாரு. இவ்வளோ கலைபுரத்துக்கும் நல்ல பாம்பு எங்கே போச்சு, பாம்பு வந்துச்சு, அது என்ன ஆச்சு அப்படின்னு யாருக்குமே அதை பற்றி ஒரு கவலையே இல்லை. உண்மையாக பாம்பு எங்கே போச்சு? தேவா சுப்பையா அவங்க எழுதின கருப்பன் அப்படின்ற சிறுகதை தொகுப்புல இருந்து கொம்பன் அப்படின்ற கதை பத்தி நாம பார்க்க போறோம். செய்க பொருளை செருடர் செருக்கருக்கும் எக்கதனில் கூறியது அப்படின்னு சொல்றாரு வள்ளுவர். திரைக்கடலோடியும் திரவியம் தேடு அப்படின்னு சொல்றாங்க ஔவையார். சங்க இலக்கியங்கள்ல நிறைய இடத்துல பொருள் வயிர் பிரிவு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பொருள் தேடுறதுக்காக தன்னுடைய சொந்த இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போறது அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு பண தேவை அல்லது செல்வம் சேர்க்கும் ஒரு தேவைக்காக நம்ம ஊர்ல இருந்து நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போறாங்க. அதுல முக்கியமா போற இடம் துபாய், சவுதி அரேபியா, இந்த மாதிரியான இடங்கள். நம்ம இந்த கதையில கொம்பன் கதையில வரக்கூடிய தினேஷ் அப்படின்றவரும் நம்ம சிவகங்கை மாவட்டத்துல இருந்து துபாய்க்கு போறாரு. அங்க போய் ஒரு இன்டீரியர் டெக்கரேஷன் கம்பெனில வந்து ஒர்க் பண்றாரு. ரொம்ப சுறுசுறுப்பாக வேலை செய்யக்கூடிய ஆளு. ஏன்னா துபாய் எதிர்பார்க்கறது அதுதான். அந்த ஷேக் சையத் சாலை அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. அந்த ஷேக் சையத் சாலை எப்பவுமே வந்து பரபரப்பா இயங்கிட்டே இருக்கும். நம்ம துபாயில வாழ்ந்துட்டோம்னா மற்ற ஊர்ல போய் நம்ம வாழ்ந்தோம்னா அதெல்லாமே ஸ்லோ மோஷன்ல போற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி துபாயோடைய வேகத்தை வந்து எழுத்தாளர் வந்து சொல்றாரு. டார்கெட் இஸ் எவ்ரிதிங் அப்படின்றதுதான் துபாயோடைய தாரக மந்திரம். இன்றைய வேலையை நேற்றே செஞ்சு முடிச்சுக்கணும், அதுதான் குறைந்தபட்ச தகுதி துபாயில வாழ்றதுக்கு. ஸோ இந்த எல்லா தகுதிகளோடும் தன்னை வளர்த்து கொண்டு நம்ம ஊர்ல இருந்து போய் அங்க அதிகப்படியான வேலைகள் செய்து பணம் சம்பாதிக்கிற ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு மேனா வந்து தினேஷ் அப்படின்றவர் இருக்கார். அவர் வந்து டார்கெட் முடிக்கணும் அப்படின்ற வேகத்துல ஒரு வருஷத்துக்கான வேலையை 8 மாதங்களிலேயே முடிக்கக்கூடிய திறமை பெற்றவர். தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருக்காரு. திடீர்னு ஒரு நாள் அவருக்கு வந்து ஒரு உடல் வலி, ஒரு உடம்பெல்லாம் குத்துது, தோள்பட்டை வலி இருக்குது, கொஞ்சம் முதுகுலாம் வலிக்கிற மாதிரி இருக்கு. அப்ப என்ன அப்படின்னு தெரியல. ஆனா அவருடைய டார்கெட் நோக்கி அவர் ஓடிட்டே இருக்காரு. அடுத்தடுத்த கிளைண்ட் எல்லாம் வந்து சந்திச்சுட்டே இருக்காரு. அப்ப ஹாஸ்பிட்டலுக்கும் போறாரு. ஹாஸ்பிட்டலில் போனா இசிஜி எடுக்கணும், எக்கோ எடுக்கணும். ஏன்னா சாதாரணமா அது என்னன்னு கண்டுபிடிக்க முடியல அவங்களால. இப்ப நிறைய மருத்துவ உபகரணங்கள் இருக்கு. அதன் மூலமா என்ன ரூட் காஸ் அப்படின்னு பார்க்கணுன்றதுக்காண்டி ஒவ்வொரு டெஸ்டா எடுத்துட்டே இருக்காங்க. இவருக்கு வலி அதிகமா இருக்கு, உடல் வேதனை அதிகமா இருக்கு, ரெஸ்ட் எடுக்கணும். ஆனாலும் இவர் வந்து தன்னுடைய அந்த பணி நிமித்தமான பயணங்களை அவர் முடிக்கவே இல்லை, போயிட்டே இருக்கார். அப்போ பக்கத்துலையும் இவரை பெட்ல அட்மிட் பண்ணி இசிஜி எக்கோலாம் எடுக்கும்போது பக்கத்துலையும் ஒரு வங்காளி, இந்தியாவிலேருந்து போகக்கூடிய ஒரு வங்காளி வந்து உடல்நிலை சரியில்லாமல் கட்டட வேலையை பார்க்கும்போது அடிபட்டு காயமுற்று இருக்காரு. அவங்களுடைய மனைவி குழந்தைகள்லாம் வந்து வெளியில காத்துட்டு இருக்காங்க. அதையும் அவர் பார்க்குறாரு. ஆஹா, நம்மளுடைய பிள்ளைகளும் இப்படி தானே ஊரில் வந்து இருக்காங்க
வங்காளிக்கு வந்து தெரியுது பசங்களுக்கு வந்து அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரியுது, தினேஷோடைய குழந்தைகளுக்கு வந்து அதெல்லாம் வந்து தெரியல. அதையும் இவர் இமேஜின் பண்ணி பார்க்குறாரு. ஆனாலும் இவர் டார்கெட் நோக்கி அடுத்தடுத்து ஓடிட்டே இருக்காரு. இந்த சமயத்துல இவருக்கு அப்படி அதுக்கு இணையா ஊர்ல பால்யத்துல சின்ன வயசுல ஊர்ல இருக்கும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்னன்னா, நம்ம சிவகங்கை, ராமநாதபுரம் இந்த ஏரியாக்கள்லாம் வந்து ஒவ்வொரு குடும்பங்கள்லையும் வந்து காளை வளர்க்குற பழக்கம் வந்து உண்டு. இவங்களுடைய நண்பருடைய, தினேஷுடைய நண்பருடைய வீட்டில் ஒரு காளை வந்து வளர்க்குறாங்க. அந்த காளை பேர் தான் கொம்பன். இந்த கதைகளோட தலைப்பும் அதானே, கொம்பன். அந்த காளை பயங்கர துருதுருன்னு இருக்கும், நல்ல ஒரு செழிப்பான திமிழோடு, ரொம்ப ஊரில் அது நடந்து போனாலே அவ்வளோ ஒரு கம்பீரமாக இருக்கும். நிறைய சேட்டைகள் பண்ணோம், நிறைய விளையாடும். அப்போது அவ்வளவு ஆச்சரியம் மிகுந்த ஒரு காளை வந்து ஒரு நாள் திடீர்னு தண்ணி குடிக்க மாட்டுது, இறை சாப்பிட மாட்டுது, தலையை தொங்க போட்டுட்டு கண்ணீர் ஒழுக, வாய் நீர் ஒழுக அது வந்து அப்படியே இருக்கு. என்ன ஆச்சுன்னே தெரில. அந்த நண்பனுடைய அப்பா சொல்றாரு, கொம்பை வந்து அவனா வரட்டும், அவனா தேடி வரட்டும், நீங்கள்லாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனாலும் மனசு கேட்கல. வீட்டு வைத்தியம்லாம் செஞ்சு பார்க்குறாங்க, முடியல. அதுக்கப்புறம் வந்து ஒரு கால்நடை மருத்துவமனைக்கு கூட்டு போகிறாங்க. கொம்பன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கால்நடை மருத்துவமனைக்கு போகிறான். அங்கே போய் எவ்வளவு துடிப்பாக இருந்த ஒருத்தன் அப்படியே காலெல்லாம் விரித்து நீங்கள் என்ன வேணா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து காலை விரித்து படுத்துட்டான். அப்போது இது உயிரிழப்பு ஏற்பட்டுருமோ அப்படின்ற சங்கடம் எல்லாருக்கும் வந்துருச்சு. அப்போது மருத்துவர் வந்து நிறைய மாத்திரைகள், ஊசிகள்லாம் போட்டு நீங்கள் கருப்பனை வீட்டுக்கு கொண்டு போங்க, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. 2-3 நாட்களுக்கு அப்புறம் வந்து கருப்பன் வந்து சரியாகிறான். சரியாகி பழைய துள்ளலோடு மறுபடியும் வந்து வளம் வரான். இந்த நிகழ்வை வந்து தினேஷ் வந்து நினச்சி பார்க்குறாரு. அப்போ தினேஷ்க்கு வந்து ஒரு இதயத்தில் ஏதாவது அடைப்பு இருக்குமோ, ஹார்ட் அட்டாக் வந்துருமோ அப்படின்ற அச்சம் இருக்குது. ஏன்னா தோள்பட்டை வலி, குத்துற மாதிரி வலிக்கிறது, இந்த மாதிரியான சிக்னல்னால. கடைசியாக ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி பார்த்துட்டு, எக்கோலாம் எடுத்து பார்த்துட்டு, கடைசியில் ரிப்போர்ட் வரும்போது அப்படிலாம் எதுவும் இல்லை. ஒரு கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவருக்கு வந்து லேசாக ஒரு கார் இடித்ததில் இவருடைய உடல்நிலை, இவருடைய தோள்பட்டை வந்து லேசாக வந்து பாதிப்படைஞ்சிருக்கும். ஸோ அதில் ஏற்பட்ட சின்ன தசை பிறழ்வு தான் வந்து இதுக்கான காரணம், இந்த வலிக்கான காரணம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிடுவார். தினேஷ்க்கு வந்து ஒரு பெரிய அப்பா நமக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் வந்து வரும். மறுபடியும் அவர் டார்கெட் நோக்கி ஓடுவார். என்ன டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணாரோ அந்த டார்கெட்டை வந்து குறித்த நேரத்தில் முடிச்சிடுவார். துபாய்க்கான ஒரு ஆளாகவே அவர் வந்து வாழ்ந்துட்டு இருப்பார். அப்போ இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஆட்டம் பாட்டம் எல்லாமே நம்மளுடைய உடல்நலம் சரியாக இருக்கிற வரைக்கும் தான். உடலில் ஏதாவது குறைபாடு வந்துட்டா நம்மளுடைய ஒட்டுமொத்த சிஸ்டமும் அப்படியே வந்து ஸ்டாப் ஆகிடும். நம்ம பாதிக்கப்படுவோம், நம்மளுடைய குடும்பம் பாதிக்கப்படும், நாம் செல்வம் சேர்க்கின்ற அந்த வழிமுறையில் இடர்பாடு ஏற்படும், நம்ம பணம் சேர்க்கிற தன்மை குறைபடும், நம்மளுடைய மனமே வந்து இவ்வளோதான் வாழ்க்கையா அப்படின்ற தத்துவார்த்த ரீதியிலான யோசனைக்கு போயிடும். அப்போ உடல் நலம் எவ்வளவு முக்கியமானது. முதல்ல நான் ஒரு குறள் சொன்னேன்ல, செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எக்கதனில் கூறியது. பணம் சம்பாதிச்சிருங்க, அதுதான் எல்லாரையும் ஜெயிப்பதற்கான வழி அப்படின்னு. இப்போ நான் கடைசியாக ஒன்று சொல்கிறேன், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். செல்வம் சேர்க்கணும். எது உண்மையான செல்வம்? நோயில்லாத வாழ்க்கை தான் உண்மையான செல்வம். அப்போது பணம் சேர்க்கணும் அப்படின்ற எண்ணத்தோட ஓடின தினேஷ்க்கு உடல் நலமும் முக்கியம் அப்படின்னு உணர்த்தினது தான் இந்த கதை அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் தேவா சுப்பையாவுடைய கருப்பன் கதை புத்தகத்தை படித்து பாருங்க. நிறைய நுண்ணிய உணர்வுகளை நீங்களும் அடைவீங்க. வணக்கம், நான் தேவா. முதலில் பாணர்கள் குழு நடத்த இந்த பேப்பர் ஸ்க்ரீன் யூடியூப் சேனலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், மேலும் நன்றிகள் இந்த வாய்ப்புக்காக. கருப்பன் சிறுகதை தொகுப்பு வெளிவந்து 1 வருடம் ஆயிடுச்சு. அதில் நான் வந்து மொத்தம் 7 கதைகள் எழுதியிருக்கிறேன். 7 கதைகளுமே வந்து கடந்து வந்த பாதையை, கடந்த காலத்தை மீண்டும் ஒரு நினைவு கூறுற மாதிரி தான் நான் எழுதினேன். எனக்கு எழுதணும்னு இருந்துச்சு. நான் எந்தெந்த சூழலில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தனோ, இல்லை எதெல்லாம் பார்த்து வியந்தனோ அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா. ஸோ அதிலிருந்து சில விஷயங்களை வந்து எடுத்து எழுதி பார்க்கணும் அப்படின்னு இருந்தேன். ஒரு ரொம்ப ரொம்ப வந்து அருமையான பெஸ்ட்டு ஸ்டோரிஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது அந்த மாதிரிலாம் நான் வந்து ரொம்ப மெனக்கெடலை. அதுக்காக நான் வந்து நிறையா என்னுடைய நினைவுகளுக்குள் நான் நடந்து பார்த்தேன். என்னோடய நினைவுகளுக்குள் நடந்து பார்த்து அந்த சின்ன சின்ன விஷயங்களையும் எடுக்கிறதுக்காக கொஞ்சம் மெனக்கெட்டு தான் எழுதினேன். ஆனால்
100% வந்து ஒரு உண்மையான அனுபவங்களோடு சேர்ந்த புனைவுகளை தான் நான் கொடுத்துருக்கேனே தவிர அதுக்காக கூகுளையோ இல்லை வேறு எந்த விதமான நவீன ஊடகங்களையும் வந்து உதவிக்கு நான் எடுத்துக்கலை. அது எனக்கு கருப்பன் சிறுகதை தொகுப்பும் கிணறு அப்படிங்கிற கருப்பன் சிறுகதையும் கிணறு சிறுகதையும் எனக்கு பிடித்த கதைகள் அப்படின்னு சொல்லலாம். பாம்பு வந்துருச்சுங்கிற கதை வந்து ஒரு யதார்த்தமான ஒரு மனநிலையில் கொஞ்சம் அந்த மாதிரியான ஒரு வருஷனும் எனக்குள்ளே இருக்குது. அப்படிங்கிறனால அது நகைச்சுவை கலந்து அந்த கதையை எழுதினேன். கருப்பன் சிறுகதை வந்து எங்களுடைய வாழ்வியல், எங்கள் நிலம், எங்கள் நிலத்தின் காவலன், அது பற்றின இருந்த புனைவுகள். அந்த புனைவுகள் வந்து நிஜம் மாதிரி அவங்க ஒரு 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 இப்போ வந்து நிறைய வரலாறு அப்படிங்கிறதே வந்து வரலாறுங்கிறத விட்டுட்டு திரிக்கப்பட்ட வரலாறுகள் தான் இருக்குது. ஸோ அதனால் அதில் இருக்கிற பின்னாடி இருக்க ஒரு பின்புலத்தை வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லி தான் கருப்பன் சிறுகதை எழுதினேன். அந்த சிறுகதைக்கு வந்து பரவலாக வரவேற்பு இருந்தது. அந்த முடிவில் மட்டும் கோடாங்கி வந்து கொண்டதுக்கப்புறம் ஏன் கருப்பன் பழி வாங்கலை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டாங்க. தீதும் நன்றும் பிறர் தரவாரா அப்படிங்கிற மாதிரி தீது செய்கிறவனுக்கு கண்டிப்பாக ஒரு கெட்டது நடக்கும். அது நம்ம கதையில் எழுதணுன்னா ரொம்ப ஒரு கமர்ஷியலாக வந்து சராசரி கதையாக முடிஞ்சிருங்கிறதுனால அந்த கதையை நான் அப்படியே முடித்தேன். மற்றபடி எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருந்துச்சு கருப்பன் சிறுகதை எழுதுனது. ஏன்னா உள்ளுக்குள்ளே நமக்குள்ளே விதந்துக்கிட்டு இருக்க அந்த விஷயங்களெல்லாம் வெளியில் நம்ம எழுதி பார்க்கும்போது அதுக்குள்ளே ஒரு கதை, அதன் பின்னாடி ஒரு நிலம், அங்கே இருக்கிற மானுடர்கள், இவங்க எல்லாருமே வந்து ஒரிஜினல், எல்லாருமே வந்து நிஜம். அந்த 7 சிறுகதை தொகுப்புலையும் வந்து ஒன்று கூட போலி கிடையாது. அது எதுவுமே வந்து நான் வந்து வலிந்து திணித்து கொண்டு வரதில்லை. அப்படியே கதைகளையும் எழுதிட்டேன். பரவலான விமர்சனம் வந்தது கதைகளுக்கு, அது நான் சொல்லி ஆகணும். நல்ல விமர்சனங்கள் கண்டிப்பாக அதை வந்து சிறத்தாழ்த்தி நான் எடுத்துக்குவேன். ஆனால் கதையில் வந்து நீங்கள் இந்த கதை மூலமாக என்ன சொல்ல வர்றீங்க, கதையில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, ஆனாலும் எனக்கு எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை அப்படிங்கிற மாதிரியான விமர்சனத்திலிருந்து ரொம்பவே சிறப்பான விமர்சனங்கள் வந்துச்சு. இந்த சிறுகதை தொகுப்பு நான் வெளியிட்டது வந்து சாரு நிவேதிதா அப்பாவை வச்சு அவங்க வந்து பேசியிருந்தாங்க. ரொம்ப அருமையாக இருந்தது அவங்களுடைய உரையும். 2 சிறுகதைகள் எனக்கு பிடிச்சிருக்கு, பாக்கியெல்லாம் கதையை விட அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அமிர்த சூர்யானா இப்படிலாம் வந்து நிறைய விமர்சனங்கள் வந்தது. ஆனால் ஒரு புத்தகமாக எனக்கு வந்து அதில் வந்து நிறைய திருப்தி தான். ஏன்னா நான் எழுதினது வந்து வேறு எதையும் இல்லை, எங்களுடைய சிவகங்கை மாவட்ட வாழ்வியலையும் அந்த மக்களுடைய மனநிலையும். கோவம் தான் என்ன பண்ணுவான், சிரிச்சா சந்தோஷமாக தான் என்ன பண்ணுவான், இப்படிங்கிற மாதிரி சில உணர்வுகள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு எழுதி கொண்டு வந்து, முக்கியமாக நாஞ்சில் நாடன் ஐயாட்டிலேருந்து எனக்கு அதுக்கு ஒரு வாழ்த்து வந்துச்சு வட்டார வழக்கு சார்ந்து எழுதுனதுக்காக. ஸோ 7 கதைகள் இருக்குது. அந்த 7 கதைகளையும் பற்றி நான் சொல்லி அதை பற்றின மறுபடியும் நான் ஒரு விமர்சனம் இல்லைன்னா என்னுடைய பார்வையெல்லாம் சொன்னால் டைம் ஆகிடும். அதனால் இந்த சிறுகதை தொகுப்பு ஒரு ஆத்மார்த்தமாக எழுதப்பட்ட ஒரு 100% ஒரிஜினல் சிறுகதைகள். அதை நீங்கள் வாசிக்கும் போது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இந்த வாய்ப்பு கொடுத்த பாடல்கள் குழுவுக்கும் பேப்பர் ஸ்க்ரீன் யூடியூப் சேனலுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். வணக்கம்.